அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜயுடைய பொதுக்கூட்டம் மதுரையில் நடக்க போகுது அப்படின்னு சீமானுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னும் இது உண்மையா அப்படின்னும் புசி ஆனந்திடம் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு புசி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜயுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான் சொல்லியிருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்த போறாராமே, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்கூட்டம் மதுரையில் நடக்க போகுதாமே அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கும் போது புசி ஆனந்த் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக சீமான் அவர்கள் சொல்வது உண்மைதான் அப்படின்னும் எல்லா முடிவுகளையுமே சீமானே ஒரு ஆலோசகராக விஜய் அவர்கள் கேட்டுதான் முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இதனால விஜய் குறித்த எல்லா அரசியல் நடவடிக்கைகளுமே சீமானுக்கு முதல்ல தெரிய வரும் அப்படின்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்கிறது அனைவருமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 6 மாதத்திற்கு முன்பாக சீமான் புதிய தலைமுறையில் கொடுத்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல புதிய தலைமுறைக்கு கொடுத்திருந்த ஒரு நேர்காணல்ல விஜய் வர 26 தேர்தலில் நிக்க போறாரு, இன்னும் ஒரு 4 மாதத்திலேயே கட்சியுடைய பேரை வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சீமான் மேல இருக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சனமே என்ன அப்படின்னா, சீமான் பொய் சொல்றாரு அப்படின்றதா தான் இருக்கு. இதனால இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவர் அவராகவே கதை கட்டி விடுறாரு, இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த 4 மாதத்திலேயே விஜய் தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சதும் அதற்கு பிறகு 26 தேர்தலில் போட்டியிட போறாரு அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அனைவர் இடத்துலையுமே அப்போ சீமான் சொல்லியது உண்மைதானா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருந்துச்சு. தற்போது விஜயுடைய பொதுக்கூட்டம் மதுரையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிய பிறகு இதுவும் பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சீமான் மேல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனத்தை திமுகவுடைய கைகொலிகளும் பாஜகவுடைய கைகொலிகளும் நிரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க புசி ஆனந்த் யாருமே எதிர்பாராதமாக சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறது உண்மைதான் அப்படின்னும் மதுரையில் நடக்க போற பொதுக்கூட்டத்திற்கு சீமான் அவர்கள் தான் முதல் அழைப்பே போக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா விஜயுடைய அரசியல் நகர்வுகளில் சீமானையும் விஜயுடைய அரசியல் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான சீமானையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திருமாவளவனையும் தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் மரியாதைக்குரிய அரசியல்வாதியாகவும் விஜய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அதனால கட்சி குறித்த எல்லா விஷயங்களையுமே இந்த 2 கட்சிகளுக்கும் தெரியப்படுத்திட்டு தான் செயல்படுவார் விஜய் அப்படின்றதையும் புசி ஆனந்த் சொல்லியிருக்காரு. மேலும் மதுரையில் நடக்க போற பொதுக்கூட்டங்கள் குறித்த எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.